Today, commission rate automatically எப்படி calculate பண்ணலாம் without manual effort ஓட based on performance and அதோட rate வச்சு எப்படி calculate பண்ணலாங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப இங்க மேல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்புட் டேட்டா இருக்கு. ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. 50,000 வரையும் சேல்ஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா 4% கமிஷன் கொடுக்கணும். 50,000 to 1 lakh சேல்ஸ் நடந்துருச்சுன்னா 6% கமிஷன் கொடுக்கணும். அண்ட் 1 lakh மேல நமக்கு சேல்ஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு 8% நமக்கு கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ கீழே பாருங்க நமக்கு ஒரு டேபிள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் இருக்காங்க அண்ட் அவங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய கமிஷன் ரேட்டும் கமிஷன் அமௌண்ட்டும் தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்ப கமிஷன் ரேட் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தா இஃப் கண்டிஷன் வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இஃப் ஃபங்க்ஷன்ல நம்ம கண்டிஷன் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டோட்டல் சேல்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50,000 இருந்துச்சுன்னா இது ட்ரூவா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப 4% கமிஷன் வரணும். ஓகேவா? அப்ப 4% அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து காமா கொடுத்துட்டா இன்னொரு கண்டிஷன் கொடுக்க போறோம். என்னன்னா திரும்ப இஃப் கண்டிஷன் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஜிக்ல டோட்டல் சேல்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 lakh இருந்துச்சுன்னா காமா இது ட்ரூவா இருக்கிறப்ப 6% கமிஷன் வரணும். காமா இல்ல இது ரெண்டுமே இல்ல அது ஃபால்ஸா இருக்கிறப்ப எத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் வரணும்? 8% கமிஷன் வரணும். சோ இந்த கண்டிஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க கமிஷன் ரேட் வந்து காமிக்கும். இப்ப எல்லாத்துக்கும் கமிஷன் ரேட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கமிஷன் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கறத பார்க்கலாம். ஈக்குவல் இந்த டோட்டல் சேல்ஸையும் இன்ட்டு இந்த கமிஷன் ரேட்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு கமிஷன் அமௌண்ட் கிடைச்சிரும். சோ இதை டிராக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கமிஷன் அமௌண்ட் எல்லாத்துக்கும் கிடைச்சிரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கிட்டு இதை பத்தி தெரியாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.